அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கேரளாவில் கார் விபத்து, துர்கா ஸ்டாலின் கவலைக்கிடம். இது மாதிரி செய்திகள் வெளியாகும் நிலையில் திமுகவுடைய தலைமையகத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக அவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மனைவி அனைவருமே ஸோ மூவருமே பார்த்தீங்கன்னா ஸோ ட்ராவல் காரில் போயிருக்க நிலையில் ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய கார் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கார் கவிழ்ந்து ஸோ கார் விபத்து ஸோ ஏற்பட்டதாக ஒரு செய்திகள் வெளியே இருக்குது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஸோ துர்கா ஸ்டாலின் அவருடைய மனைவி அனைவருமே போயிருந்த நிலையில் ஸோ அதிரடியாக பார்த்திங்கன்னா கார் கவிழ்ந்து துர்கா ஸ்டாலின் பார்த்திங்கன்னா பெரும் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதறடித்து ஓடி இருந்திருக்கும் நிலையில் ஸோ மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா போலீஸ் குவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ தான் பார்த்திங்கன்னா சமீப காலமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கியிருந்த சம்பவம் துர்கா ஸ்டாலின் தான் அவர்களுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலை ஸோ இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் மீண்டும் பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலினுடைய கார் ஸோ கவிழ்ந்ததாக ஆக்சிடெண்ட்டில் சிக்கினதாக ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய போலீஸ் பார்த்திங்கன்னா அதிரடியாக அவருடைய பண்ணை வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பேசும் பொருளாகி ஸோ மாறி இருக்கு இல்லையா. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்த ஸோ அனைத்து அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு சென்று இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக பார்த்திங்கன்னா நடந்த சம்பவம் காலையிலேயே பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் ஒரு பேரதிர்ச்சியாக ஸோ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கும் நிலையில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பிரபலம் வாய்ந்த கோயிலுக்கு தான் அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஒரு பக்தி, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கோயிலுக்கு அங்கங்கே போய் அவங்க கோயிலுக்கு போவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நாளைக்கு ஸோ போகலாம் அப்படின்ற போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக நேற்று சனிக்கிழமை இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் நடைபெற்று அதிரடியாக பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் சிக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக ஸோ இருக்கு இல்லையா. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க சீராக தான் இருக்காங்க. இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்ற நிலையில் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.